இப்போ வந்து பரலோக பஸ்ஸுன்னு ஒரு கற்பனை கதை பார்க்க போகிறோம். அதில் யார் யார் வராங்க, யார் யார் பரலோக பஸ்ஸுக்கு வந்து போகிறாங்கன்னு பார்க்க போகிறீங்க. ஏம்மா எங்கம்மா போகிற? பஸ்ஸுக்குள்ளே போகிறேன். பஸ்ஸுக்குள்ளே போறியா? டிக்கெட் வச்சுருக்கியா? டிக்கெட்டா? நான் சாதா பஸ்ஸுக்கே டிக்கெட் எடுக்க மாட்டேன். இந்த பஸ்ஸுக்கு என்ன எடுக்கணுமா? சாதா பஸ்ஸில் தான் டிக்கெட் எடுக்காமல் போகலாம். ஆனால் இந்த பஸ்ஸில் போகணுன்னா டிக்கெட் வேணும். அதுக்கு போகணுன்னா அது ஒரு தகுதி வேணும், ரட்சிப்பு வேணும். கர்ச்சிப்பா? கர்ச்சிப்பு இல்லை, ரட்சிப்பு. இயேசு கிறிஸ்து அறிஞ்சிருந்தா மட்டும் தான் இந்த பரலோக பஸ்ஸில் போக முடியும். அவர் யாரு? அவர் யாரா? அவர் யாருன்னே தெரிலனா நீ அப்புறம் எதுக்கு இந்த பஸ்ஸில் வந்த? ஏதோ பஸ்ஸு போகுதுன்னாங்க, சும்மா பார்த்துட்டு போகலான்னு வந்தோம். அப்படின்னா பின்னாடி பஸ் ஸ்டாண்டுக்கு அது வழியா போ. கிளம்பு. எங்கேயா போகிற? பஸ்ஸும் இல்லையா? டிக்கெட் வச்சிருக்கியா? டிக்கெட்டா? என்கிட்டவா? உங்ககிட்ட தான் கேட்குறேன். டிக்கெட் வச்சிருக்கியா? ஓ, இது பேர் டிக்கெட் இல்லை, கொலை மிரட்டல். இப்போ உள்ள வர்றியா இல்லைனா பொருள் எடுக்கட்டா? பொருள் அடிப்பியா? நீ கிளம்பு காற்று வரட்டும். பாஸ்டர் விட மாட்டேங்கிறாங்க பாருங்க பாஸ்டர். இது வரைக்கும் நீ சர்ச்சுக்கு போயிருக்கியாடா? போயிருக்கேன். எப்போ போவேன்? ஒன்று என் பிறந்த நாளுக்கு, இன்னொன்று ஏசாப்பா பிறந்த நாளுக்கு. நியூ இயர் அப்போ எங்கே இருப்ப? எங்கேயோ இருப்பேன். சரி, இப்பயே எங்கேயோ இரு. கிளம்பு. இரு 5 நிமிஷம் இரு, ஆளை போட்டு வரேன். தலைவர் வண்டுமுருகனுக்கு வாழ்க வாழ்க வாழ்க. இந்த பண்ணாடிக்கு ஒரு பொண்ணாட வேற பொண்ணு. யாரா நீ? எங்கே வந்துற? பஸ்ஸுக்குள்ளே போகிறேன். பஸ்ஸுக்குள்ளே போறியா? டிக்கெட் வச்சிருக்கியா? நான் யாருன்னு தெரியுமா உனக்கு? நான் தமிழ்நாட்டில் 200 பஸ்ஸு வாங்கி விட்ருக்கேன். நீ நினைக்கிற மாதிரி பஸ் இல்லை, இது பரலோக பஸ். இதில் போனால் உனக்கு ஒரு தகுதி வேணும். நான் வருங்கால சிஎம்டா. பரவாயில்ல, இருந்துட்டு போனா. நான் வருங்கால பிஎம்டா. இருக்கட்டும்டா. நீலாம் உன் ஆட்சிலாம் 5 வருஷம் தான். ஆனால் ஏசப்பா தான் எப்போவுமே பரலோகத்தில் ஆட்சி பண்ணுவார். சரி, பரலோகத்தில் ஆட்சி வச்சு காட்டு, நான் ஜெயிச்சு காக்குறேன். ஏண்டா இங்கே கெட்டதை பார்த்தாம அங்கேயோ போய் கெடுக்க போறீங்களா? கிளம்புடாடி அப்பா. நில்றா, அசிங்கமாக இருக்கு. 5 நிமிஷம் நின்றுட்டு போகிறேன். நீ கிளம்பு. வேணவே வேணாம். வேலைக்காக மனு கொடுத்துருந்தேன், என்னாச்சு? உள்ள நம்ம பையன் தான் இருக்கா, நீ போ. என் பேர் ஆல்பர்ட் இருக்கா பேர்? ஆல்பர்ட்லாம் இல்லை, ராபர்ட் தான் இருக்குது. நேற்று நான் ஆன்லைனில் புக் பண்ணிட்டேனே. நீ ஆன்லைனில் புக் பண்ணுறது இல்லைடா, இதில் போனால் டிக்கெட் வேணும். ரத்தன் தாட்டா தெரியுமா? ரத்தன் தாட்டாவா? பாவம் இப்போ தான் இறந்துட்டாரு. சார் சுந்தர் பிச்சை தெரியுமா? தெரியும்டா, சிஓவாக இருக்கிறாரு. அவருக்கே நான் தான் சொல்லி கொடுத்தேன். அவருக்கே நீ தான் சொல்லி கொடுத்தியா? அக்கா யூனிவர்சிட்டி தெரியுமா? அக்கா யூனிவர்சிட்டியா? அண்ணா யூனிவர்சிட்டி தான்டா இருக்குது. அக்கா யூனிவர்சிட்டின்ற? அண்ணா யூனிவர்சிட்டி இருக்கும்போது அக்கா யூனிவர்சிட்டி இருக்கக்கூடாதா? யாரா நீ? சரி, கையில் பைபிள் வச்சிருக்கியா? படிப்பியா? நீ முழிக்கத்திலே தெரிஞ்சிச்சு படிக்க மாட்டேன்னு. போயிட்டு பச்சிட்டு வா, கிளம்பு. கத்தாவே மெத்தோதி பே கத்தாவே. என்னம்மா வந்து அடிக்கிற? யாருடா நீ? என்ன தமிழ் தான் பேசுறியா, இங்கிலீஷ் பேசுறியா? தமிழ் தான் ப்ரோ. தமிழ் தான் ப்ரோவா? சரி, எங்கே வந்திருக்க? பரலோக பஸ் போகுதுன்னு நாங்கள் அதான் ஏறி போகலான்னு வந்தேன். பரலோக பஸ்ஸா? அதெல்லாம் போடணும்னா ஒரு தகுதி வேணும். இருக்குதா உன்ட்ட? டேலண்டா? டேலண்ட் தான். டேலண்ட் எல்லாம் ஒன்றும் இல்லை பிரதர். 1 2 3 சுமார். இப்போ போனால் தகுதி வேணும். தகுதியா? என் அப்பா யார் தெரியுமாடா? யாரா வேணா இருந்துட்டு போட்டோம். என் அப்பா எவ்வளோ பெரிய பாஸ்டர் தெரியுமா? இருக்கட்டும், இப்போ என்ன பண்ணலாம்? என் அப்பா எத்தனை பேர் ரட்சிக்கப்பட வச்சிருக்கா தெரியுமா? அவர் ரட்சிக்கப்பட வச்சிருக்காரு. நீ என்ன பண்ண? அவர் நடந்து போவாது, அவர் பின்னாடி நானும் நடந்து போவேன். சரி, அவர் பின்னாடி நடந்து போயிட்டுருக்காரு. அவர் பின்னாடியே போ. அங்கே போறாரு பாரு. கிளம்பு. சலு, அது ஏன் அழுவுற? சரி ப்ரோ, ஒரே ஒரு செல்ஃபி மட்டும் எடுத்துக்கலாம். எடுத்துக்கோ. கிளம்பு. பாய். ப்ரோ, என் பேர் தமிழ் செல்வன் இருக்கா ப்ரோ? இருங்க ப்ரோ, பார்க்குறேன் ப்ரோ. தமிழ் ப்ரோ இருக்கு ப்ரோ. எப்படி ப்ரோ நீங்கள் ரசிக்கப்பட்டீங்க? முதல்ல நான் பாவியாக இருந்தேன் ப்ரோ. ஏசப்பானே என்னை மன்னிச்சு என்னை ரசிக்க வச்சார் ப்ரோ. சரிங்க ப்ரோ, நீங்கள் தான் ப்ரோ ஃபஸ்ட் சீட்டு. போங்க ப்ரோ. இந்த நாடகத்துலேருந்து நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, பரலோகத்துக்கு போகணுன்னா நம்ம ரட்சிக்கப்பட்டு ஆண்டவருக்குள்ளே நம்ம இருக்கும் பொழுது தான் இந்த பஸ்ஸில் நம்ம ட்ராவல் பண்ண முடியும். நடித்த ஒவ்வொரு பிள்ளைங்களுக்கு நம்ம கரங்களை தட்டி மகிமைப்படுத்துவோமா?